நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சிக்க போற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர் மாதவன். அவருக்கு தான் நாம இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம். ஆர் மாதவன் அப்படின்னு சொல்ற உடனே எல்லோருக்கும் ஞாபகம் வருவது ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காதல் மன்னனை பற்றியதாக தோன்றும். ஏன்னா அவ்வளவு சிறப்பான நடிகராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் மாதவன் அவர்கள். அவர் நடித்த முதல் படத்தை பார்த்தே கல்லூரி பெண்கள் எல்லாம் அவர் மீது மோகம் கொண்டார்கள், ஆசை கொண்டார்கள். அவங்க மட்டும் கிடையாது, பசங்களும் மாதவன் மேல அவருடைய நடிப்புல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட மாதவன் 1970ஆம் வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்தார். இவருடைய தந்தை ரங்கநாதன் அவர்கள் டாடா ஸ்டீல் கம்பெனியோட நிர்வாகியாக இருந்தார். இவருடைய தாய் சரோஜா அவர்கள் இந்தியன் பேங்கோட மேனேஜராக இருந்தார். இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் மாதவன். மாதவன் அவர்கள் தன்னை நடிப்பால் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து முயற்சிகளும் செய்து கொண்டிருந்தார். இவர் ஆரம்பத்தில் நடித்தது ஒரு சீரியல்ல தான், அதாவது ஹிந்தி சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஆங்கில படத்திலே நடித்துத்தான் திரைப்படத்துறைக்குள் நுழைந்தார். அப்புறம் 2000ஆவது வருஷத்துல மணிரத்னம் அவர்கள் இயக்கிய அலைபாயுதே என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். அந்த படத்துல ஷாலினியை லவ் பண்ற ஒரு இளைஞனாக நடிச்சிருப்பார். அவர் அதுல பேசக்கூடிய அந்த வசனங்களின் உச்சரிப்பும் இவர் நடித்த அந்த நடிப்பின் திறமையும் பார்த்து அன்றைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் இவர் படத்தை திரும்ப திரும்ப பார்த்தார்கள். அனைவருமே இவரை நேசித்தார்கள். அந்த அலைபாயுதே படம் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்த மின்னலே, அதுக்கப்புறம் வந்த டும் டும் டும், எல்லா படங்களும் கல்லூரி மாணவர்களை மிகவும் கவர்ந்த படங்களாகவே அமைந்தது. அப்புறம் கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்னு ஒரு படத்தில் பண்ணாரு. அதன் பிறகு சுந்தர் சி இயக்கத்திலே கமலஹாசனோடு அன்பே சிவம் என்ற ஒரு படத்தில் நடித்தார். அதே சுந்தர் சி இயக்கத்தில் 2வது ஒரு படம் 2ன்னு ஒரு படம் பண்ணார். அதுல காமெடி கதாநாயகனாக நடித்தார். இப்படி தன்னுடைய நடிப்பை பல கோணங்களிலே மிக சிறப்பாக காட்டியவர் மாதவன் அவர். அது மட்டும் இல்லாம நிறைய டைரக்டர்களோட படங்கள் நடிச்சிருந்தார். கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல எதிரிங்கிற ஒரு படம், அப்புறம் சரண் இயக்கத்துல ஜேன்னு ஒரு படம், அப்புறம் எவனோ ஒருவன் அப்படிங்கிற ஒரு படத்துல மிக சிறந்த சமூக ஆர்வலராக நடிச்சிருப்பார். யாரு என்ன தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனா தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை, ஒரு சராசரி மனிதனை போல் மிக சிறப்பாக நடித்திருப்பார். அதே மாதிரி தன்னுடைய கோபங்கள் அனைத்தையும் காட்டக்கூடிய ஒரு புரட்சி வீரனாக மிக சிறப்பான கதாபாத்திரத்திலே தம்பி என்கிற படத்திலே நடித்திருப்பார். அதை சீமான் அவர்கள் இயக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாம இவருடைய படங்கள்ல இவர் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாகவே இருக்கும். அனைத்தையும் வித்தியாசமாகவே பண்ணி கொண்டிருந்தார். ஆர்யாவோடு வேட்டைங்கிற ஒரு படம், அந்த படத்துல பாத்தீங்கன்னா நகைச்சுவை கலந்தவர், மிகவும் பயந்த சுபாவத்தோடு இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார். போலீஸ் அதிகாரியாக வேலையில் சேர வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு கிடையாது. ஆனால் இவர் தந்தையின் வேலையை இவருக்கு கொடுப்பார்கள். கட்டாயத்தின் பேரால இவர் போலீஸா போவாரு. ஆனா ரொம்ப பயந்த சுபாவமா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறுதி சுற்று அப்படிங்கிற படத்துல பாக்ஸிங் குத்துச்சண்டை வீரராக நடிச்சிருப்பாரு. பாக்ஸிங் பயிற்சியாளராகவும் நடிச்சிருப்பாரு. அந்த பயிற்சியாளராக இருந்து ஒரு பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பொண்ணு வேர்ல்டு லெவல்ல மேல கொண்டு வரணுங்கிறதுக்கோசரம் ட்ரை பண்ணுவார். அவ்வளோ அருமையா பண்ணிடுச்சு இறுதி சுற்று படத்துல. இப்படி அவருடைய படங்கள் அனைத்தையுமே மிக சிறப்பாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னால் ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு விதமா நடிச்சிட்டு இருப்பார். ஆர்யாவோட நடிச்ச அதே மாதவன் விஜய் சேதுபதி கூட விக்ரம் வேதான்ற படத்தில் நடிச்சிருப்பார்.
அதில் வந்து புலன் விசாரணை செய்யக்கூடிய போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார். அவ்வளோ சிறப்பான ஒரு நடிப்பு. இப்படி ஒவ்வொரு படத்திலையுமே தன்னுடைய நடிப்பை வித்தியாசமாக காட்டி நடித்ததனால் இவர் வந்து 4 தென்னிந்திய பிலிம்பேர் அவார்டுகளை பெற்றார். 3 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளை வாங்கினார். இப்படி விருதுகளையும் அதிகம் குவித்தவர், நடிப்பிலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டவர், இளைஞர்களை தன்வசப்படுத்திக் கொண்டவர், இளைஞர்களை மட்டுமில்லாமல் இளைஞிகளையும் தன்வசப்படுத்திக் கொண்டவர் ஆர் மாதவன் அவர்கள். இன்று வரையிலும் அவருடைய நடிப்பு மிக சிறப்பாக பாராட்டப்பட்டு கொண்டுதான் வருகிறது. அவர் நடித்து கடைசியாக வெளியான படம் மாறா. அதன் பிறகு அவரே இயக்கி ஒரு படம் எடுத்தார், ராக்கெட்ரி அப்படிங்கிற ஒரு படத்தை. அதுக்கப்புறம் அவர் தயாரிப்பு துறையிலே இறங்கி படம் பண்ணார். மிக சிறந்த ஒரு தயாரிப்பாளராகவும், சிறந்த எழுத்தாளராகவும், சிறந்த நடிகராகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் ஆர் மாதவன் அவர்கள். பல விருதுகளை வென்றவர். நடிப்பால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். மிக சிறந்த நடிகரும், மிக சிறந்த தயாரிப்பாளரும், மிக சிறந்த கதாசிரியருமான மாதவன் அவர்கள் பிறந்த ஜூன் 1ஆம் தேதியை பன்முக கலைஞர் தினம் என்று கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.